நேம் அப்படிங்கிறத யூஸ் பண்ணால் என்ன வேல்யூ வரும்னு பார்த்தீங்க அப்படின்னா இது 3 சேர்ந்து தான் வரும் ஆக்சுவலாக. ஏன்னா நேம் அப்படிங்கிறது இட்ஸ் நாட் அ ஜஸ்ட் வேரியபிள், இட் இஸ் த அரே வேரியபிள் ஆக்சுவலாக. அப்படிங்கும்போது இதில் உங்களுக்கு இந்த 3மே சேர்ந்து தான் வரும். கரெக்டாக? அப்போ இதை எப்படி நம்ம அக்சஸ் பண்ணுறது? ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு வந்துட்டு இங்கே ஏஎஸ்டி அப்படிங்கிறத அந்த ஒரு வேல்யூ மட்டும் வரணும் அப்படின்னா அந்த டைமில் எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னா அங்கே தான் வந்து இந்த இண்டெக்ஸ் அப்படிங்கிற கான்செப்ட் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாட் இஸ் இண்டெக்ஸ்? இதான் இண்டெக்ஸ் ஆக்சுவலி. ஓகேவா? ஸோ இண்டெக்ஸ் கொடுத்துருக்காங்கல்ல, இதில் 0 1 2 3 4 5 6 7 மாதிரி நான் போயிட்டே இருக்கும் ஆக்சுவலாக. இது இண்டெக்ஸ் அப்படிங்கிறது பொசிஷன் ஆக்சுவலாக. அதாவது அதாவது 0th பொசிஷனில் நான் டேட்டா 1 அப்படிங்கிறத வச்சுக்கிறேன், ஃபஸ்ட்டு பொசிஷனில் டேட்டா 3 அப்படிங்கிறத வச்சுக்கிறேன், செகண்ட் பொசிஷனில் நான் 5 வச்சுக்கிறேன், தேர்ட் பொசிஷனில் 7 வச்சுக்கிறேன், ஃபோர்த் பொசிஷனில் 9 வச்சுக்கிறேன். இதான் இண்டெக்ஸ் அரே. எந்த ப்ரோக்ராமிங்லுமே இண்டெக்ஸ் அரே கண்டிப்பாக இருக்கும். ஸோ இந்த இண்டெக்ஸ் அரே அப்படிங்கிற ஒரு மீனிங் என்னென்னா இந்த பொசிஷன் இருக்குல்ல, இந்த பொசிஷனை ஆட்டோமேட்டிக்காகவே உங்களோட கம்பைலர் செட் பண்ணிடும். நீங்கள் டேட்டா மட்டும் கொடுத்தா போதும், எந்த பொசிஷன் இருக்கோ அந்த பொசிஷனில் போய் டேட்டா செட் பண்ணிடும். இப்போ வந்து இந்த கான்செப்டை நம்ம எடுத்துகிட்டு கொண்டு வரலாம். இப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு டேட்டா ஃபஸ்ட்டு ஏஎஸ்டி எஃப்டிஎஸ்ன்னு இருக்குது ஆக்சுவலாக. ஸோ இது வந்து 0th பொசிஷன், இது வந்து ஃபஸ்ட் பொசிஷன், இது வந்து செகண்ட் பொசிஷன். இன்னும் டேட்டா வந்தால் அந்தந்த பொசிஷன் தான் ஸ்டோர் ஆகிட்டே இருக்கும் ஆக்சுவலாக. ஸோ இதுக்கு பேர் தான் இண்டெக்ஸ் அரே ஆக்சுவலாக. இது ஓகேவா? ஸ்டோர்டு ஃப்ரம் நீங்கள் டேட்டா கொடுக்க அது பொசிஷன் வந்து செட் பண்ணிகிட்டே இருக்கும். ஓகே, இப்போ எனக்கு இந்த ஏஎஸ்டியை பிரிண்ட் பண்ணணும் அப்படின்னா தென் ஐ நீட் டு மென்ஷன் நேம் ஆஃப் ஸ்கொயர் ப்ராக்கெட் நேம் ஆஃப் 0 ஆக்சுவலி. ஓகே, இப்படி கொடுத்தீங்க அப்படின்னா சரி நேம் ஆஃப் 1 எனக்கு இது வேணும் இல்லை, இந்த ஏஎஸ்டி அப்படிங்கிறது பிரிண்ட் ஆகும் ஆக்சுவலாக. இப்போ நீங்கள் அவுட்புட் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஏஎஸ்டி பிரிண்ட் ஆகிருக்கா. ஸோ இதனால் பிரிண்ட் ஆகிருக்கு அப்படின்னா நம்ம நேம் ஆஃப் 1ன்னு கொடுக்கும்போது இந்த அரேயிலேருந்து ஃபஸ்ட்டு பொசிஷனில் என்ன வேல்யூ இருக்கோ அது வந்து உங்களுக்கு கன்சோலில் பிரிண்ட் ஆகும். இதுதான் ஃபஸ்ட்டு கான்செப்ட்.